ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஹெச்சி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் வாட்டர் வேர்ல்ட் ஃபிஷ் ஏக்கரம் தான் வந்திருக்கோம். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாவடி அடுத்து உள்ள கவரப்பாளையத்தில் தான் இருக்குது. ஆவடி செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்ல கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு கவரப்பாளையம்னு ஒரு லொக்கேஷன் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க்கு பெட்ரோல் ஏலியன்ஸ் பங்க் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் செட் பண்ணியிருக்காங்க. இதோட என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸு. ஒவ்வொரு வருஷமும் அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸிபிஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா என்ன தீம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஏக்கரம் தான் அந்த வாட்டி தீமாக செட் பண்ணியிருக்காங்க. நமக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே நிறைய கலர் கலர் இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே டிஸ்ப்ளே பண்ணல அவங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தோட ஃபிஷ் பேர் நமக்கு சரியாக தெரியாது. ஏதோ 1, 2 தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபிஷ் அக்வேரியம் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யாரும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபிஷ் நேம் தெரிஞ்சிருந்தா. ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் கலராக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ள என்ட்ரானமே ஒரு 2 பே ஃபுல்லாகவுமே இந்த ஃபிஷ் தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியான டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு அவ்வளோ கலர் கலர் அழகாக இருக்குது. இதெல்லாம் நிறைய இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷு எல்லாமே சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மழை டைமுக்கு போனதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்றைக்கி கூட்டம் ரொம்ப இல்லை, காலியாக தான். அதுவும் நம்ம வீக் டேஸ் தான் போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா May 15 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு சம்மர் எக்ஸிபிஷன் தான். ஒரு சம்மர் முடிவு வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் 1 மந்த் வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆவடி லொக்கேஷன் இல்லை ஆவடி சுற்றி உள்ள மற்ற லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே இப்போ சம்மர் லீவில் இருப்பாங்க. நீங்கள் கன்ஃபார்மாக அவங்கள கூப்பிட்டு வந்துக்கலாம். அந்த ஃபிஷ் பார்க்குறதுக்கு அவங்க ரொம்பவே எக்ஸைட்டாக இருப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் 3 குட்டீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு ஒவ்வொன்றையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பிலோ 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, டிக்கெட் எதுவும் கிடையாது. அபோவ் 5 இயர்ஸ்க்கு சேம் ப்ரைஸ் தான். ஸோ கிட்ஸ் எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டு பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மீன் தொட்டில் இருக்க மாதிரி பார்த்துட்டு வந்தபோது பார்த்தீங்கன்னா திடீர்னு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் வாட்டர் வேர்ல்டு மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி அதிகமாக காசை கொடுத்து இந்த மாதிரி அண்டர் வாட்டர் வேர்ல்டு பார்க்க முடியல அப்படின்னா கூட நமக்கு என்ன 70 ருபீஸ்க்கு இந்த அண்டர் வாட்டர் வேர்ல்டு பார்க்கறது ரொம்பவே வருத்தம் தான் நான் சொல்லுவேன். ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் இதை மிஸ் பண்ணுறாம இந்த ஃபிஷ் அக்யூரேட்காக நீங்கள் கன்ஃபார்மாக வந்து பார்க்கலாம். நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்புறமா போக சொல்கிறேன். இது வந்து கன்ஃபார்மாக 70 ருபீஸ் நீங்கள் கொடுத்து கன்ஃபார்மாக செக் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபிஷ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்க இவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்ட்டு தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒன்றுமே கை வச்சு டேப் பண்ணிட்டு அப்படியே பசங்களாம் விளையாடிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு எக்ஸிபிஷன் வந்திருக்குது அப்படின்னும் போது லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வானகரத்தில் போட்டிருந்தாங்க, போக முடியல. பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவிலே வந்திருக்குன்னும் போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கன்ஃபார்மாக மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்மாக வந்து பசங்களை கூடிய வந்து பார்த்தேன். பசங்க ரொம்ப எங்கேஜாக இருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லா ஸ்பேஸுமே இருக்குது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ் அக்வேரியம் வந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனல் யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குற சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபிஷ் ஏக்கர்னு பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுமே பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்போவுமே இருக்கிற எக்ஸிபிஷன் இருக்க மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகி 30 ருபீஸ், 40 ருபீஸ் சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரைஸ் ரேஞ்சஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பிங் மாதிரி தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் கம்மல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ்லேருந்து இருந்தது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் ஒரு மீடியம் சின்ன சைஸ் ஒரு எக்ஸிபிஷன் தான். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்ப கடைங்கள்லாம் நிறைய இல்லை, ஸ்டால்ஸ் எல்லாமே நம்ம நிறைய இல்லை. எப்போயுமே ஸ்டால்ஸ் கொஞ்சம் நிறைய வச்சுருப்பாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா அதே ஸ்டால்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இந்த அல்வாஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஹோம்மேட் அல்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டேஸ்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய ஹேண்ட்பேக் ஷாப்ஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டால்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த ஃபெமினியனோட ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா த்ரில்லர் ஹவுஸு, ஹரர் ஹவுஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி அப்பளம். நம்மளோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு இருக்குது. இது உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரைட்ஸ் தான் இருக்குது. ரைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க ரைட்ஸ் வந்து 50 ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரியவங்க ரைட்ஸ் வரைக்கும் 80 ருபீஸ் தான் மேக்ஸிமம் சார்ஜே பண்ணுறாங்க. இந்த ஹரர் ஹவுஸ் அண்ட் பார்த்திங்கன்னா 3D ஹவுஸ் தான் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த சின்ன சின்ன
கிட்ஸுங்க கேம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் 50 ருபீஸ் மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இது நாங்கள் அந்த அசுர தாலாட்டு போயிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் அசுர தாலாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கனால இந்த ட்ராம்பலின் போயிருந்தோம். இதில் 50 ருபீஸ் தான். ஆக்சுவலி அங்கே போகும்போது ரொம்ப காலியாக இருந்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய நேரம் நாங்கள் கொஞ்சம் விளையாடுறதுக்கு டைம் அலோவ் பண்ணாங்க. மற்றபடி கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் டக் டக்குன்னு 2 ரவுண்ட்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் காலியாக இருந்ததுனால எல்லாமே ஒரு 10 ரவுண்ட் அப்படி ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் 50 ருபீஸ் தான் கிட்ஸுக்கான சின்ன சின்ன ரைட்ஸு. ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸ் 3 பேர் போயிருந்தாங்க. இதுவுமே 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அசுர தலாட்டு போயிட்டு வந்ததுனால இந்த ரைடு போக முடியல. ஆல்ரெடி வயிறு வலிக்க ஆரம்பிச்சதுனால இது நம்ம போகல. இதுவுமே ஓரளவு கொஞ்சம் ஜாலியாக த்ரில்லராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங்கில் அந்த வாட்டர் போட்டிங் கிட்ஸுக்கான வாட்டர் போட்டிங் அதெல்லாம் இருந்தது. கூட்டம் இல்லாதனால எல்லாமே சும்மாவே தான் இருக்குது. அண்ட் கிட்ஸுக்கான டாய் ட்ரெயினுமே அங்கே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃபே பூத் 360 செல்ஃபே ஸ்பாட்டும் இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இது ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களாக தான் போதும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். ட்ரெயின் போகலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு எடுக்க முடியல மோட்டர் ஒர்க் ஆகல அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சுன்னு சொன்னதும் ஸோ நான் கொஞ்சம் நேரம் ஏறி போனோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அதை நம்ம இதுவுமே ஒரு 10 ரவுண்ட் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்களே போதும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிப்பாட்டி இறங்கி வந்தாச்சு. ஏன்னா காலியாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக போயிட்டு இருந்தது. ரொம்ப நேரம் கூட்டமாக இருக்க டைமில் ஒரு மேக்ஸிமம் என்ன ரவுண்ட் போவோமோ அந்த ரவுண்ட் தான் போகும். ஸோ இந்த எக்ஸிபிஷனை பொறுத்த வரைக்கும் இது தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரைட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் கூட. மேக்ஸிமம் இந்த ஃபிஷ் ஆக்டிவிட்டி கன்ஃபார்மாக நீங்கள் வரலாம். ஸோ 70 ருபீஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்கிறது. ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். வானகர் எக்ஸிபிஷன் வீடியோவும் போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.